ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டே தான் நான் வீடியோ பேசிகிட்ருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு முட்டை தோசை. ஆமாங்க, இந்த கடையில் முட்டை தோசைன்னா அவ்வளோ ஃபேமஸுங்க புதுக்கோட்டையில். ஸோ இது நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருக்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை. செம்மையாக இருந்துச்சுங்க, செம்ம கூட்டம். அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா 4 to 5 ஷாப் கடை இருக்குது, ஸ்ட்ரீட் ஷாப். பட் இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. நைட் டைம் ஒரு 9 o'clock 9:30 போல் அட் 11 o'clock முடி இருக்கும். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, எஸ், மாரி தட்டு இட்லி கடை தான். இட்லி கடை தான் இல்லை, முட்டை தோசை, புட்டு தோசை, பொட்டி தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சிக்கன், காடை, இட்லி, தோசை, அதுவும் எக்லி நிறைய இருக்குங்க. ஆம்லேட், கலக்கி இங்கே தான் இருக்குது. முட்டை மாஸ் செம்ம வெரைட்டிங்க. அதுவும் இங்கே வந்து இட்லி சும்மா பூ மாதிரி, மல்லிப்பூ மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தம்பிக்கு வாங்கினது, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும். இட்லியோட ரேட் 7 ரூபா தான். அவ்வளோ டேஸ்ட்டு. சட்னி 4 வகை சட்னி, கூட சாம்பார், மல்லி சட்னி, கார சட்னி, பூண்டு சட்னி, தேங்காய் சட்னி, எல்லா வெரைட்டிஸுமே இருந்தது. சட்னி தான் இங்கே அடிச்சுக்கவே முடியாது, அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. இங்கே அவ்வளோ கூட்டம். ஏன் கூட்டம் இருக்குது? ஏன்னா இந்த அளவுக்கு டேஸ்டிங்க அவங்க சூப்பராக தராங்க. ரேட்டும் நாங்கள் அன்றைக்கி ஒரு 8 பேர் சாப்பிட்டதுக்கு 500 ரூபா கூட வரலைங்க. அதனால தான் சுரேஷ்க்கு இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு கடைக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க இதான் ஃபஸ்ட்டு டைம். ஆஹா, ஏன்னா அவங்க புதுக்கோட்டையில் எல்லா கடையுமே மோஸ்ட்டாக சாப்பிட்ருக்காங்க. இந்த கடையை எப்படிங்க விட்டீங்க? அதாவது இது வந்து கலைஞர் பூங்காவுக்கு இந்த சைடு இருக்கும். கலைஞர் பூங்கா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நினைக்கிற புதுக்கோட்டை மக்களுக்கு. ஸோ நம்ம ரைட் சைடு அந்த க்ராஸ் பண்ணி 2வது கடை தாங்க நம்ம மாரி தட்டு இட்லி கடை இல்லை, ஆல் இன் ஆல் கடை. ஸோ இனிமேல் நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஷாப்பிங் மட்டும் பண்ணணும், நம்ம சாப்பிட்றவும் பட்ஜெட் இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும் முக்கியமாக. ஸோ எல்லாமே ஒரு பக்கம் தோசை, ஒரு பக்கம் எல்லோரும் ஒவ்வொன்று, பரோட்டா ஒரு பக்கம், முட்டை பரோட்டா, ஸோ எக்கு, இட்லி ஒரு பக்கம், எல்லாருமே கூட நாங்களும் முட்டை தோசை, கலக்கி, அவங்க ஆஃப் ஆயில், முட்டை மாஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ முட்டை தோசை ஆளுக்கு 2 சாப்பிட்டோம். முட்டை தோசை விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா தாங்க, 30 rupees தான். சும்மா முட்டை தோசை 3 நாள் நடிக்கிட்டே போகலாம், பட் 2க்கு மேலே இடம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சைடு ஐட்டம்ஸ்லாம் விட்டுட்டு சிக்கன் சுக்கா உண்மையாகவே வேறு லெவல் இருந்தது. எப்படியோ இருக்குன்னு பார்த்தோம், பட் செம்மையாக இருந்தது. ப்ளஸ் இட்லிக்கு மீன் குழம்பு வேறு லெவலில் இருந்தது. தேஜு ஒரு பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ ரெஸ்ட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தோம். சுரேஷ் அப்படியே வயிறு சரியில்லைன்னு சொன்னாங்க. அடப்பாவி, வயிறு சரியில்லைன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆம்லேட்டு, முட்டை மாஸ், 2 முட்டை தோசை, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். கூட தம்பியும் நல்லா இட்லி சாப்பிட்டான். ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் கடை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுங்க. கண்டிப்பாக போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நைட் வியூ ஒரு 9:30 போல் அழகாக வந்து சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற திருப்தியாக இருந்துச்சு. சாப்பிட்ட ஒரு திருப்தியாக இருந்தது. ஸோ நம்மளோட பட்ஜெட் ஷாப்பிங் இல்லாமல் நம்ம சாப்பிட்டதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு 313 rupees வந்துச்சு. ஸோ அதை பே பண்ணிட்டுன்னு பார்த்தா 4 இட்லிக்கு பே பண்ணலைங்க. அப்புறம் திருப்பியும் வந்து போயிட்டு 4 இட்லி மிஸ் பண்ணிட்டோமே, பிகாஸ் அங்கே பில்லிங் கூட நோட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ நம்ம தான் கணக்கிட்டு சொல்லணும். ஸோ இட்லியை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ திரும்பியும் போயிட்டு சொல்லிவிட்டு ஒரு 28 ரூபா கொடுத்துட்டு வந்தோம் 4 இட்லிக்கு. ஸோ நைட் வியூ பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.